நீங்கள் இது வரைக்கும் எந்த சண்டைக்கும் போனதில்லை, எந்த சண்டை சச்சரவும் வந்தது கிடையாது. அதை நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? அது யாருக்கு இல்லைன்ற நிறையா இருக்குது, நிறையா பிரச்சனைகள் இருக்குது. எல்லாருக்குமே அதுமாரி இருக்கும். வந்து பர்சனல் சில ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஆனால் என் ப்ராப்ளத்தோட உங்கள் படிப்பு பெருசுன்னு நினச்சிக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன் கம்முன்னு. உங்கள் படிப்பு, உங்களோட வாழ்க்கை, உங்களோட அடுத்த இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம லெவல் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா என் பிரச்சனை நான் எப்போ வேணால் வச்சுக்கலாம். உங்கள் படிப்புன்றது அந்தந்த காலகட்டத்தில் தரணும். எங்கேயோ எப்பயாவது ஒரு சம்பவங்கள் நடந்த விஷயம் நம்மளை எப்படியா தாக்கிடுது, அது மனசை போட்டு உறுத்திக்கிட்டு தான் இருக்குது. என்னோடய ஃபேமிலியிலே வந்து பெரிய பிரச்சனைலாம் இருக்குது. அதுக்கான கரெக்டான சந்தர்ப்பம் அமையல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வந்தது ரொம்ப ரொம்ப சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை. நம்மளுக்கு கடவுளை கரெக்டான ஒரு லெவல் கொடுத்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வசதி வாய்ப்பு இருந்தோம், அதை நம்ம பூர்த்தி பண்ணுவோம். ஏன்னா நான் படிக்கலை, நம்ம சின்ன பிரச்சனைக்காக அது தனிப்பட்ட பிரச்சனைன்றதுனால அது மற்றவங்களுக்கு சின்னதாக இருக்கும். அதை அவங்க மனசை பாதிக்கிறத பொறுத்து. சரி, நம்ம பிரச்சனைக்காக பசங்களோட படிப்பு ஏன்னா போயிடுச்சுன்னா, ஒரு வாட்டி போயிடுச்சுன்னா திரும்பி வராது. அதனால் கம்னு இருக்கும். நானும் வந்து எவ்வளோ கோவத்தெல்லாம் அடக்கிட்டு தான் உட்காந்துருக்கேன். ஒரு நாளும் ஒரு விஷயத்தையும் நம்ம அசை போட்டுக்கிட்டு காலத்தை ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, அதனால் கம்னு போகுது. அவ்வளோதான்.